ராஜாஜி டிஎன்பிசி பயிற்சி மைய மாணவர்களுக்கு இனி வணக்கம். நம்ம இந்த வாரம் 2/11/2020 அன்றைக்கி நடந்த மேக்ஸ் டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கு பார்க்கலாம் சார். இது வரைக்கும் போன மாதம் வரைக்கும் நம்ம 6வது புக்லேருந்து 10th 10வது புக் வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணியாச்சு. இப்போ இனிமேல் வரக்கூடிய இந்த நவம்பர் மந்த்துக்கு டாபிக் வைஸ் பார்க்கலான்னு சொல்லி நம்ம அதுக்கான ஷெடியூலும் கொடுத்துட்டோம். வாரம் என்ன டெஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டோம். இதில் இந்த முதல் வாரத்தில் வந்து தனி வட்டியும் கூட்டு வட்டியும் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் போன மாதம் வரைக்கும் 50 வினாக்கள் இருக்கும். அதில் 50மே மேக்ஸாக இருந்துச்சு. பட் இனிமேல் வரக்கூடிய மாதங்களில் 50 வினாக்களில் 25 வினாக்கள் லாங்குவேஜ் அதில் இருந்தும் மீதி 25 மேக்ஸ் இருக்கும் சார். இப்போ இந்த வாரம் தனி வட்டி கூட்டு வட்டியில் ஃபஸ்ட் சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6.5% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகும்? சம்மில் என்னென்னா அசல் கொடுக்கல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6.5% அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வருஷம் அதுவும் கொடுக்கல. மடங்கு மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா 2 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மடங்காக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி இந்த அசலும் கொடுக்காம வருடமும் ஒரு குறிப்பிட்ட அசல்னாவே நீங்கள் எந்த அசல் வேணாலும் அதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 2 மடங்காக மாறணும். அதுதான் கான்செப்ட்டு. இது மாதிரி சொன்னால் நம்ம அசல் என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 எடுத்துக்கலாம். ஏன் 100 எடுத்துக்கிறோன்னா இந்த வட்டி விகிதம் எப்போதுமே 100 பேஸ் பண்ணி தான் நம்ம கணக்கீடு பண்ணுவாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு 6.5% வட்டினா 100க்கு ஒரு வருஷத்துக்கு 6.5 வட்டி. இதுதான் கணக்குங்க சார். அப்போ அசல் 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அது டேரெக்டாக உங்களுக்கு வட்டியே கிடச்சிரும். இப்போ 100 நீங்கள் ஒரு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எத்தனை வருஷம்னு தெரியல, 6.5% 2 மடங்காக மாறும்னு சொல்கிறாங்க. அப்போ 100 இன்வெஸ்ட் பண்ணால் அது 200 மாறணும். இந்த தனி வட்டியில் என்ன ஒரு கான்செப்ட் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னா, நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய அசல் எத்தனை வருடங்களானாலும் மாறாது. 100 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது 1000 வருடங்களானாலும் அந்த 100 அப்படியே தான் இருக்கும். வருஷம் கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் தனியாக அசலோடு சேர்த்துருப்போம். பட் அதனால் தனியாக பிரிச்சிட்டாலும் அசல் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதனால் அசல் தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மொத்த தொகை எப்படி பிரிக்கலாம்னா அசல் ப்ளஸ் வட்டின்னு பிரிக்கலாம். இப்போ இங்கே அசல் நமக்கு தெரியும், நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் 100 வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. அப்போ கொடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் 2 மடங்காக மாறினா உங்களுக்கு வட்டி எவ்வளோ கிடைக்குன்னா 100 கிடைக்கணும். இவன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்னா 6.5% வட்டின்றாங்க. அப்போ அசல் ரூபாய் 100க்கு ஒரு வருட வட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 கிடைக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அது டேரெக்டாக ஒன்றா இப்படி 6.5 எழுதினாலும் சரி, அல்லது அந்த இது கலப்பு பின்னம் சார். 6 1/4 அப்படிங்கிறது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அதை ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 6 × 4 24, 24 + 1 25/4 ரூபா. ஒன்று 6.5 எடுத்து டிவைட் பண்ணாலும் சரி, அல்லது 25/4 எடுத்துட்டாலும் சரி. நமக்கு என்னென்னா இவன் கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அசல் 100 ஒரு வருஷம் வட்டி எவ்வளோ கிடைக்குன்னா 6.5 கிடைக்கும். உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ 2 மடங்காக மாறணும், வட்டி எவ்வளோ கிடைக்குன்னா 100 கிடைக்கணும். அப்போ வட்டி ரூபாய் 100 கிடைக்க எத்தனை வருஷம் ஆகும்னா மொத்த வட்டியை ஒரு வருஷம் கிடைக்கக்கூடிய வட்டி 6.5னா அது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க சார். 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். அவ்வளோ தூரம் போகாதீங்க, டேரெக்டாக இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 25/4 அப்படிங்கும்போது இந்த 4 மேலே வந்துடும். 400/25 இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 16 முறை. அப்போ ஒரு குறிப்பிட்ட அசல் 6.5% வட்டி விகிதத்தில் எத்தனை வருஷத்தில் 2 மடங்காக மாறும்னா 16 வருடங்கள். ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. ஏன் நம்ம 100 எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனால நான் வச்சுங்க, வட்டி விகிதம் எப்போதுமே 100 அதாவது ரூபாய் 100 பேஸ் பண்ணி தான் கணக்கீடு பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுதான் உங்களுக்கு ஒரு வருஷம் வட்டியே கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 6.5 கிடைக்குதுன்னா 2 வருஷத்துக்கு 12 ரூபா 50 கிடைக்கும். 4 வருஷத்துக்கு 25 கிடைக்கும். 8 வருஷத்துக்கு 50 கிடைக்கும். அப்போ 16 வருஷத்தில் 100 கிடைக்கும். இப்போ இதுக்கு ஆன ஆன்சர் சி ஃபார் சென்னை 16 வருடங்கள் சார். அடுத்து 27ங்க சார். அசல் ரூபாய் 800 ஆனது 3 ஆண்டுகளில் குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 920ஆக மாறுகிறது. 920ஆக மாறுகிறதுன்னு கொடுக்குறோன்னா அது மொத்த தொகை. அதில் அசலும் இருக்கும் வட்டியும் இருக்கும். ஆண்டு வட்டி விகிதம் 3% அதிகரிக்கப்பட்டால் கிடைக்கும் தொகை எவ்வளவு? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 800 அசல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 3 வருஷம் ஆகுது. இந்த 800 என்னவா மாறி இருக்குது அப்படின்னா 920 மாறி இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியல. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டு வட்டி வீதம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதே கான்செப்ட் தான், ஆனால் ஏற்கனவே இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு வருட வட்டி அதிகரிப்பு 3% அப்படின்னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னா 3 வருடங்களுக்கு எவ்வளோ அதிகரிச்சிருக்கும் அப்படின்னா 3 × 3%
டோட்டலாக 9% அதிகரிச்சிருக்கும். அப்போ அசல் 800 9% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/100 அப்படிங்கிறது 72 ரூபா. அப்போ மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ஏற்கனவே இருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 920 கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு 3% வட்டி அதிகரிச்சனால 3 வருஷத்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 9% சேர்த்து கிடைக்கும். அப்போ இப்போ உங்களுக்கு கிடைக்கும் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருடங்களுக்கு பிறகு 3 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 920 ப்ளஸ் இந்த கூடுதலாக கிடைக்கக்கூடிய 72 ரூபா 992 ரூபா கிடைக்கும். இது எப்படி பிரிக்கலாம்னா சார், இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அசல் ப்ளஸ் 3 வருட வட்டி இருக்கும். 3 வருட வட்டின்னு இருக்கும். இப்போ அசல் 800 அப்படின்னா 3 வருஷம் வட்டி மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 120 ரூபா கிடச்சிருக்கும். அதுலேருந்து ஒரு வருஷம் வட்டி இப்போ ஜென்ரலாக இங்கே லைட்டாக இங்கே போடுறேன் பார்த்துங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் வேணாம் சார், இதையே ஃபாலோ பண்ணிங்க. 800 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியல, 3 வருஷத்தில் 920 மாறுது. இதை அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 920 அமௌண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ஆண்டு வட்டி வீதம் 3% அதிகரிக்கப்பட்டால், ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, அதுலேருந்து 3% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ 3% இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா ஏற்கனவே கிடைச்ச தொகையோட அந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய 3%க்கான தொகை சேர்த்து கிடைக்கும். தனி வட்டிங்கனால ஒரு வருஷத்துக்கு 3%னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 9% உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். அப்போ அசலில் 9% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72 ரூபா. அப்போ ஏற்கனவே வாங்கின அமௌண்ட்டோட இந்த கூடுதலாக கிடைச்ச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கான தொகை 72 ரூபா சேர்த்து 992 கிடைக்கும். இதை நீங்கள் வேறு ஒன்றும் புதுசாலாம் ட்ரை பண்ண வேணாம், சம் கான்செப்ட் நல்லா பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னாவே போதும். இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. அடுத்து 28. அசல் ரூபாய் 68,000க்கு 16.2/3% ஆண்டு தனி வட்டி விகிதத்தில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன? தனி வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு இது மாதிரி அசல் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டு காலமும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலாவே அப்ளை பண்ணிடுங்க. ஒன்றும் பண்ணாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இங்கே P அப்படிங்கிறது பிரின்சிபல் அசல் அப்படின்னு சொல்லுவோம், Nங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் காலம், Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வட்டி வீதம். இந்த காலம் எப்போதுமே எப்படி இருக்குன்னா ஆண்டுகளில் தான் இருக்கணும், புரியுதுங்களா? மாதங்கள்லேயும் நாட்கள்லேயும் கொடுத்தோம் அப்படின்னா அதை ஆண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. மாதங்களில் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்ம இதில் 9 மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 9 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை 12ஆல் டிவைட் பண்ணணும். இதே ஒரு வேளை நாட்களில் கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் தானே 51 நாட்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது என்ன பண்ணால் 51 ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்னால் 365 நாட்கள், அதை 365 வருடமாக மாற்றிடணும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? காலம் அப்படிங்கிறது எப்போதுமே ஆண்டுகளில் தான் இருக்கணும். ஒரு வேளை மாதங்கள்லேயோ நாட்கள்லேயோ கொடுத்தாங்க அப்படின்னா அதை வருடத்துக்கு மாற்றுங்க. மாதங்கள் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் இருக்கும், அதனால் கொடுத்துருக்க மாதத்தை 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். அதே நாட்கள்னு கொடுத்தாங்க அப்படின்னா அது 365 நாட்கள் இருக்கும், அதனால் கொடுத்துருக்க நாட்களை 365ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ இங்கே இந்த சம்மில் பாருங்கள், அசல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 68,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 16.2/3%. கலப்பு பின்னத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை மாற்றிடுங்க, கன்வெர்ட் பண்ணி பின்னத்துக்கு மாற்றிடுங்க. அதாவது மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுங்கள். 16 × 3 48 + 2 50, 50/3%. N அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க, 9 மாதங்கள். அப்போ இதை வருடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 3/4 வருடம். சரிங்களா? இப்போ எடுத்து சம்மில் அப்ளை பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. அசல் 68,000 இன்ட்டு PNR, அடுத்து காலம் 3/4 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 50/3 இன்ட்டு பர்சன்டேஜுக்கான 1/100 வரும். இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும், 3க்கும் 3க்கும் கேன்சல் ஆயிரும், 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 17ன்னு வரும் சார். அப்போ 170 இன்ட்டு 50 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 0 35க்கு 5 மீதி 3 8, 8,500 உங்களுக்கு வட்டியாக மட்டும் கிடைக்கும். ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. அசல் கொடுத்துட்டாங்க, காலம் மாதங்களில் கொடுத்துருக்காங்க, அதனால் வருடத்துக்கு மாற்றுறீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 16.2/3% கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 16 + 2/3ன்னு பிரிப்போம். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48 + 2/3ன்னு வரும், 50/3%ன்னு வரும். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன், டேரெக்டாக எழுதியிருக்கேன். கலப்பு பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா அது பின்னத்துக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த பின்னத்தோட கீழ்ப்பகுதியில் இருக்க மதிப்பால் அந்த முழு எண்ணை மல்டிப்ளை பண்ணி மேலே கூட்டி எழுதணும். அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம்.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு, எண்ணும் மாற்றிட்டீங்க, டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தனி வட்டி மட்டும் 8500 கிடைக்கும் சார். ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. அடுத்து 29, அசல் என்னன்னு கொடுக்கல. ஒரு குறிப்பிட்ட அசல் 2 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே அசலுக்கு 3 ஆண்டுகளில் 10% ஆண்டு வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட 40 குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸுங்க சார். ஒரே அசல் தான், 2 ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்கீமில் என்னென்னா அசல் என்னென்னு தெரில, அதை எக்ஸ்னே வச்சுக்கோங்க. அசல் என்னென்னு தெரில, எத்தனை வருஷம்னா 2.5 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12%. இதே ரெண்டாவது ஸ்கீமில் அதே அசல் தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு தெரில, 3.5 வருஷம். ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அசல் ஒன்றே தான், இந்த வட்டி வீதமும் வருடங்கள் மட்டும் மாறுதுங்க சார். ஒரு வருஷத்துக்கு 12% அப்படின்னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 24%. அந்த ஹாஃப் இயருக்கு 6% கிடைக்கும். அப்போ மொத்தமாக 2.5 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்குன்னா, தனி வட்டி மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 30% கிடச்சிருக்கும். புரியுதுங்களா? ஒரு வருஷத்துக்கு 12%, 2 வருஷத்துக்கு 24%, அந்த ஹாஃப் இயருக்கு 6% கிடச்சிருக்கும். அப்போ தனி வட்டி இந்த முதல் ஸ்கீமில் 30% கிடச்சிருக்கும். இந்த ரெண்டாவது ஸ்கீமில் எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு வருஷத்துக்கு 10%, 3 வருஷத்துக்கு 30%, அந்த பாதி வருஷத்துக்கு 5%. இதில் தனி வட்டி அப்படிங்கிறது 35% கிடச்சிருக்கும். அப்போ அசலில் ஃபஸ்ட்டு ஸ்கீமில் 30% தனி வட்டி கிடைக்கும், ரெண்டாவது ஸ்கீமில் 35% கிடைக்கும். எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5%. இதுதான் தனி வட்டி உள்ள வித்தியாசம். அந்த 5% எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா தான் 40 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ 5% அசலில் 5% 40 ரூபா அப்படின்னா 5% அப்படிங்கிறது 40 ரூபா அப்படின்னா 100%ங்கிறது எவ்வளோ? அந்த 40 5ஆல் டிவைட் பண்ணி இன்ட்டு 100, 8 டைம் வரும். அசல் அப்படிங்கிறது 800 ரூபா. ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. ஒரே அசல் 2 ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல் ஸ்கீமில் 12%, 2.5 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 12% அப்படின்னா 2 வருஷத்துக்கு 24%, அந்த அரை வருஷத்துக்கு 6%, மொத்தமாக 30% வட்டி கிடைக்கும் சார் ஃபஸ்ட்டு ஸ்கீமில். அதான் நம்ம போட்டிருக்கோம். ரெண்டாவது ஸ்கீமில் 3.5 வருஷம் 10% சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 10%னா 3 வருஷத்துக்கு 30 ப்ளஸ் அந்த பாதி வருஷத்துக்கு 5%, 35% வட்டி கிடச்சிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்கீமில் கிடைக்கிற வட்டி ரெண்டாவது ஸ்கீமில் கிடைக்கிற வட்டியை விட 40 ரூபா கம்மின்றாங்க. அந்த 40 ரூபா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசம், தனி வட்டி கிடையான வித்தியாசம் 5% என்னவோ அதுதான் அந்த குறைவான தொகை 40 ரூபா. அப்போ 5% அப்படிங்கிறது 40 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அசல் 100%ங்கிறது எவ்வளோ இருக்குன்னா அந்த 40 5ஆல் டிவைட் பண்ணால் 1% கிடச்சிரும். இன்ட்டு 100ன்னு கொடுத்தீங்கன்னா அசல் கிடச்சிரும். அதை நம்ம போட்டிருக்கோம். ஆப்ஷன் பி ஃபார் பாம்பேங்க சார். அடுத்து 30, அசல் ரூபாய் 1550ன்னு சொல்கிறாங்க. 1550 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஒரு பகுதி 8% வட்டிக்கும், இன்னொரு பகுதி 6% வட்டிக்கும் வர்றாங்க. ஒரே வருஷத்துக்கு தான். ஒரு தொகையை 2ஆக பிரித்து ஒரு வருஷத்துக்கு வட்டி விடும்போது ஒரு வருஷம் முடிவில் எவ்வளோ வட்டி கிடைக்குதுன்னா தனி வட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னா 106 ரூபா கிடைக்குதுன்றாங்க. அப்படின்னா அந்த 6% வட்டி விதத்தில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னென்னு கேட்குறாங்க. கவனிங்க, அசல் 1550 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. இது 8%, இது 6%, ரெண்டுமே ஒரு வருஷம்தான். சம்மில் கடைசியாக என்ன கண்டுபிடிக்கணுமோ, ஏன்னா 2 பகுதியாக பிரிக்கிறனால கண்டிப்பாக இது 2ஆக டிவைட் பண்ணணும். அது சரிபதியாக அவங்கெல்லாம் சொல்லலை, எப்படி வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பானுங்க. அதனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ண அசல் எக்ஸ் அப்படின்னா இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த 1550 ரூபாவில் அந்த 6%ல் இன்வெஸ்ட் பண்ண எக்ஸ் அமௌண்ட் போக மீதி என்ன இருக்கோ அதுதான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பானுங்க. அதாவது 6% ஸ்கீமில் எக்ஸுங்கிற அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 8% அமௌண்ட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1550 ரூபாவில் அந்த மொதல் ஸ்கீமில் அப்ளை பண்ண எக்ஸுங்கிற அமௌண்ட் போக மீதி என்ன இருக்கோ அதுதான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பானுங்க. ரெண்டுமே பண்ணியாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், ஒரு வருஷம் தான். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR/100 தான் சார். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கீம் 1550 மைனஸ் எக்ஸ், இது அசலும், இன்ட்டு ஒரு வருஷம், இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, அதனால் 8/100ன்னு போடுறோம். ப்ளஸ் ரெண்டாவது ஸ்கீம் அசல் எக்ஸு, ஒரு வருஷம் 6/100. ரெண்டுலேயும் கிடைக்கிற தனி வட்டி கூட்டினா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106 ரூபா கிடைக்குது. இந்த ரெண்டுலேயுமே 100 காமனாக இருக்குங்க சார். அந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ இந்த 8 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1550 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, 40க்கு 0 மீதி 4, 44க்கு 4 மீதி 4, 12400 மைனஸ் 8x ப்ளஸ் இந்த 6x மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6x ஈக்குவல் டு 106 இன்ட்டு 100. இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே -2xன்னு இருக்கும். இந்த எழுதிடலாம், கவனிங்க. 12400 மைனஸ் 2x ஈக்குவல் டு 10600.
இந்த 2x இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, 10,600 அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x ஈக்குவல் டு 12,400 மைனஸ் 10,600. இப்போ கழிச்சிங்க அப்படின்னா 2x ஈக்குவல் டு இதில் ஒரு 400, 1400, 1800. இப்போ 2x 1800 அப்படின்னா எக்ஸுங்கிறது 1800 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 900. அப்போ அந்த 6% இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900 ரூபா. ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி தான் கேட்டிருக்காங்க. ஒருவேளை 8% அமௌண்ட்டில் என்னென்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1550 ரூபாவில் அந்த எக்ஸுங்கிற அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 900 ரூபா கழிச்சிட்டிங்கன்னா மீதி 650 ரூபா. இது ரெண்டாவது ஸ்கீமில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னென்னா 6% வட்டி வீதத்தில் வழங்கப்பட்ட தொகை என்னென்னு கேட்குறாங்க. அதனால் அதை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஆன்சர் 900 ரூபாங்க சார். ஒரு தொகை 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. அந்த பிரிக்கும் போது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கானோ அதுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் போக மீதி அந்த 1550 ரூபாவில் மீதி என்ன இருக்கோ அதுதான் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணியிருப்பானுங்க. அதனால தான் 1550 ரூபாவில் இந்த எக்ஸுங்கிற அமௌண்ட்டை மைனஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுலேயுமே அசல் தெரிஞ்சிருச்சு. ரெண்டு அசலையும் அதாவது 2 தனி வட்டியும் கூட்டினா தான் 106 ரூபா. ஏன்னா மொத்த தனி வட்டி ஆண்டிற்கு 106 ரூபான்னு கொடுக்கறனால ரெண்டுலேயும் கிடைக்கிற தனி வட்டியை கூட்டுறோம். PNR by 100 தான் போட்டிருக்கோம். கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸோட அமௌண்ட் கிடச்சிரும். ஆன்சர் டி ஃபார் டெல்லிங் சார். அடுத்து 31. ராகுல் 7/6/2002 4000 ரூபாய் கடனாக பெற்று 19/8/2002 திரும்ப செலுத்தினார். 5% வீதம் வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை என்னன்னு கேட்குறாங்க. அசல் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 4000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 5% கொடுத்துட்டாங்க. இந்த அதாவது காலம் மட்டும் நமக்கு தெரில, அவங்க நாட்களில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் கணக்கிடுற மாதிரி இருக்கும். 7/6 ஜூன் மாதம் வாங்கியிருக்காரு. ஜூன் மாதம் 7ஆம் தேதி வாங்கியிருக்காரு. அப்போ ஜூன் மொத்தம் எத்தனை நாள் இருக்குன்னா 30 நாள் இருக்கும். அதில் அந்த 6 நாள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எவ்வளோ நாள் இருக்குன்னா 24 நாள் இருக்கும் சார். அடுத்து ஜூலை எவ்வளோ நாள் இருக்குன்னா நமக்கு தெரியும் 31 நாள் இருக்கும். அடுத்து ஆகஸ்ட் மாதம் ரிட்டர்ன் பண்ணிட்டார். ஆகஸ்ட் மாதம் என்றைக்கு ரிட்டர்ன் பண்ணுறாருன்னா 19ஆம் தேதி ரிட்டர்ன் பண்ணுறாரு. என்றைக்கு ரிட்டர்ன் பண்ணுறாரோ அந்த நாள் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேணாம். அப்போ ஆகஸ்ட்டில் எவ்வளோ நாள் வரும் அப்படின்னா ஆகஸ்ட்டில் 18 நாள். இப்போ எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 12, 13க்கு 3 மீதி 1, 3, 6, 7 73 நாட்கள் மொத்தம். அப் டு டேட்டு 7லேருந்து 19 வரைக்கும் கால்குலேட் பண்ணால் 74 நாள் வரும் சார். எப்போதுமே வட்டி கணக்கீடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் என்னைக்கு கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அந்த நாள் கணக்கில் எடுத்துக்க மாட்டானுங்க. அதனால் டோட்டல் டேஸில் ஒரு நாள் விட்டுருங்க. அதாவது நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா என்னைக்கு செலுத்துறீங்களோ ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அந்த நாள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிங்கன்னா ஜூன் மாதம் 7ஆம் தேதி வாங்குறாருன்னா அந்த மாதம் மொத்தம் 30 நாள். அப்போ 24 நாள் அவர் கையில் இருந்திருக்கும். ஜூலை மாதம் ஃபுல்லாகவே அவர் கையில் இருந்திருக்கும் 31 நாள். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. அதனால் அந்த நாள் விட்டுட்டு 18 நாள் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்போ மொத்தமாக அவர் கையில் எவ்வளோ நாள் இருந்திருக்குன்னா 73 நாள் இருந்திருக்கு. அப்போ அவர் ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாருன்னா அசல் 4000 ப்ளஸ் அந்த 73 நாட்களுக்கான வட்டி என்னவோ அதையும் சேர்த்து கட்டியிருப்பார். நமக்கு எப்போதுமே எண் அப்படிங்கிறது ஆண்டுகளில் தான் இருக்கணும். நாட்களில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை 365 டிவைட் பண்ணியிருங்க. 365 அப்படின்னா எப்போதுமே தனி வட்டியோ கூட்டு வட்டியோ அந்த நாட்களில் சம் வந்துச்சு அப்படின்னாவே அது வந்து 73 மடங்கில் தான் சார் வரும். இந்த நாட்கள் எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 73 தான் வரும். ஏன் அப்படின்னா அந்த 73 அப்படிங்கிறது 365 மடங்குங்க சார். 73ங்கிறது இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா 1/5ன்னு வரும். 1/5 வருடம் அப்படின்னு வரும். 73 மடங்கு தான் 365 வரனால கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எப்போதுமே நாட்கள் கணக்கீடு வந்துச்சு அப்படின்னாவே மேக்ஸிமம் 73 வரலாம். அப்படி இல்லைனா 73 மடங்கில் தான் வரும். சரிங்களா? இப்போ அசல் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், என்ன கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ வட்டி எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. அசல் 4000, என் அப்படிங்கிறது 1/5 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5/100. இந்த 00 கேன்சல் ஆயிரும், இந்த 5 கேன்சல் ஆயிரும். அப்போ வட்டி மட்டும் அந்த 73 நாளைக்கு எவ்வளோனா 40 ரூபா. அப்புறம் அவர் செலுத்திய மொத்த தொகை எவ்வளோவா இருக்குன்னா அசல் 4000 ப்ளஸ் அதுக்கான வட்டி சேர்த்து 4040 ரூபாயாக அவர் பே பண்ணியிருப்பார். அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அசல் ப்ளஸ் அவர் கையில் வச்சிருந்த நாட்களுக்கான வட்டி 40 ரூபா, ரெண்டும் சேர்த்து 4040 ரூபாயை கட்டியிருப்பார். அடுத்து 32. அசல் கொடுத்துட்டாங்க, சம்பளம் கொடுத்துருக்க டேட்டா ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிருங்க. அசல் 7000 ரூபா, எத்தனை மாதங்கள்லாம் 16 மாதங்கள். அசல் 7000, n ஈக்குவல் டு 16 மாதங்கள். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாதங்கள்னால கொடுத்துருக்க மந்த்தை 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். 16/12 அப்படின்னா 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 4/3 வருடம். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் என்னென்னு கேட்குறாங்க.
தனி வட்டி சம்பளம் கொடுத்துட்டாங்க 1680 ரூபா. ஒன்றுமே இல்லைங்க சார், எல்லாமே கொடுத்துட்டான். டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR பை 100. 1680 ஈக்குவல் டு அசல் 7000, n வந்து 4/3 இன்ட்டு R பை 100. இந்த 00 கேன்சல் ஆயிரும். அடுத்தது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இப்போ R ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1680 இன்ட்டு 3 பை 70 இன்ட்டு 4 வரும். இந்த 0 கேன்சல் ஆகி போயிடும். இது இதால் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 4 16, 2 8. இது இதால் கேன்சல் பண்ணால் 6 7 42. அப்போ 6 இன்ட்டு 3 18%ங்க சார். கணக்கிடப்பட்ட வட்டி வீதம் அப்படிங்கிறது 6ங்கிறது 18%. டி ஃபார் டெல்லி. அசல் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு காலமும் கொடுத்துட்டு வட்டி கேட்டேன் அப்படின்னா டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. அப்படி இல்லாமல் இந்த 4 டேட்டாவில் அசல், நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த 4 டேட்டாவில் 3 டேட்டா கொடுத்துட்டு 1 கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலாவே அப்ளை பண்ணி டேரெக்டாக ஆன்சர் கொண்டு வந்துடுங்க. அதுதான் எளிமையாக இருக்கும். 18%. சரிங்களா? ஆப்ஷன் டி. அடுத்து 33. அசல் கேட்குறாங்க, மற்ற 3 டேட்டாவுமே கொடுத்துட்டாங்க. போன சம்மரியே தான். அசல் தெரியல. இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 16%. n அப்படிங்கிறது 3.25 ஆண்டுகள் தான் கொடுத்துருக்காங்க. கலப்பினத்தில் கொடுத்துருக்கனால இது ஒரே பின்னமாக மாற்றினீங்க அப்படின்னா 3 12, 12 + 1 13, 13/4 வருடம். வட்டி தனி வட்டி எவ்வளோனா வட்டியாக தரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ தனி வட்டி 2080. இப்போ சம்பளம் அப்ளை பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR பை 100. 2080 அசல் என்னன்னு தெரியல. n அப்படிங்கிறது 13/4 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 16/100. இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 4 முறை வரும். இதை கேன்சல் பண்ணால் 25 முறை வரும். இப்போ அப்படியே அந்த பக்கம் எல்லாத்தையும் கொண்டு போயிருங்க. P ஈக்குவல் டு 2080 இன்ட்டு 25/13. இப்போ இதால் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 13 13, மீதி 7 இருக்கும். 78, 6 13, 78, 0. இப்போ 160 இன்ட்டு 25. 16 25 நமக்கு தெரியும் 250. அந்த பக்கம் ஒரு 150 400. இப்போ 4000 சார். அசல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000. ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. போன சம்பளம் தான் நான் சொன்னேன். மொத்தம் 4 டேட்டா. தனி வட்டிங்கிறது 4 டேட்டா தேவைப்படும். ஒன்று அசல், இன்னொன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, நம்பர் ஆஃப் இயர்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த 4 டேட்டாவில் ஏதாவது ஒரு 3 டேட்டா கொடுத்துட்டு இன்னொரு டேட்டா கேட்குறாங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபார்முலாலே அப்ளை பண்ணிடுங்க. மேக்ஸிமம் ஒன்றா கலப்பு பின்னத்தில் கொடுப்பாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அல்லது எண் வந்து நாட்கள்லேயே மாதங்களே கொடுப்பாங்க. எண் நாட்கள் மாதங்களில் கொடுத்தாங்கன்னா அது வருடத்துக்கு மாற்றிடுங்க. கலப்பு பின்னத்தில் கொடுத்தாலும் அதை ஒரே பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இந்த கேன்சல் பண்ணுறது உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். இது எனக்கு ஈஸியாக இருக்குன்னு அதை ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு எந்த வழியில் ஈஸியாக இருக்கோ மெத்தேடு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி ஃபார் பாம்பேங்க சார். அடுத்தது 34. ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகளில் 6500 ஆகவும் 1.5 ஆண்டுகளில் 5750 ஆகவும் மாறுகிறது எனில் வட்டி வீதம் கேட்குறாங்க. இது அப்படியே ரிவர்ஸில் படிங்க. நம்ம குழம்புறதுக்காக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசல் என்னென்னு கொடுக்கல, அதான் கேட்குறாங்க. 1.5 வருஷம் எவ்வளோ மாறுதுன்னா 5750. அதே அசல் 3 வருஷம் எவ்வளோ மாறுதுன்னா 6500 மாறுது. டேரெக்டாக அப்படியே கழிச்சு போட்டாலும் சரி, அப்படி இல்லைனாலும் இந்த 5750 என்ன இருக்குன்னா அசல் ப்ளஸ் 1.5 வருஷம் வட்டி இருக்கும். 1.5 வருட வட்டி. அதே இங்கே 6500 அசல் ப்ளஸ் 3 வருஷம் வட்டி இருக்கும். அப்போ இந்த 6500லேருந்து 5750 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1.5 வருஷம், அதாவது இங்கே பாருங்கள், இங்கே போடுறேன். அசல் ப்ளஸ் 3 வருஷ வட்டி ஈக்குவல் டு 6500. அதே அசல் ப்ளஸ் 1.5 வருஷ வட்டி ஈக்குவல் டு 5750. இப்போ கழிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா இந்த அசல் கேன்சல் ஆயிரும், கீழே எல்லாமே மைனஸ் ஆயிரும். அப்போ இந்த 3லேருந்து 1.5 போச்சுன்னா 1.5 வருஷ வட்டி. 1.5 வருஷ வட்டி எவ்வளோனா 750 ரூபா. 1.5 வருஷ வட்டி 750 ரூபானா அடுத்து இன்னொரு 1.5 வருஷத்துக்கு 750. ஏன்னா தனி வட்டி தான். 1.5 வருஷத்துக்கு 750 ரூபா கிடைக்குன்னா அப்படியே இன்ட்டு 2 3 வருஷத்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 3 வருஷ வட்டி 1500 ரூபா கிடச்சிருக்கும். அப்போ அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு அசல் ப்ளஸ் 3 வருஷ வட்டி சேர்ந்து
6500 அப்படின்னா அசல் என்னவா இருந்திருக்குன்னா அந்த 6500 3 வருஷம் வட்டி எவ்வளோ அதை மைனஸ் பண்ணுங்கள். 1500 அசல் கிடச்சிடும் 5000 ரூபா. இப்போ 3 வருஷம் வட்டி 1500 அப்படின்னா ஒரு வருஷம் வட்டி என்னவா இருந்திருக்குன்னா அந்த 1500 3ஆல் டிவைட் பண்ணி ஒரு வருஷம் வட்டி கிடச்சிரும் 500 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. அசல் ப்ளஸ் ஒருட வட்டி இன்ட்டு 100. அப்போ இங்கே அசல் 5000 ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 500 கிடைக்குது. அது 100க்கு எவ்வளோன்னு பாருங்கள். 00 இந்த 0 கேன்சல் ஆயிரும். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 10%. இவ்வளோ பெருசெல்லாம் போடவே வேணாம் சார். சம்மை மாற்றி பிடிங்க. நம்ம குழம்புறதுக்காக கொடுத்துருக்கான். ஒரு குறிப்பிட்ட தொகை 1.5 வருஷத்தில் 5750 3 வருஷத்தில் 6500 மாறுது அப்படின்னா 1.5 வருஷம் முடியும் போது அது 5750 மாறி இருக்குது. 3 வருஷம்னா அடுத்த 1.5 வருஷம் சேரும்போது இன்னும் 750 சேர்ந்துருக்கு. அப்போ 1.5 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 750 கிடச்சிருக்கு. 1.5 வருஷத்துக்கு 750 வச்சு நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். பட் நம்ம இயரை ஃபுல்லாக மாற்றுறதுக்கு அப்படியே டபுள் ஆக்கியிருக்கோம். அப்போ 1.5 வருஷம் 750 3 வருஷத்துக்கு 1500 கிடச்சிருக்கும். அந்த 6500 அந்த 1500 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அசல் கிடச்சிரும். அசல் 5000 3 வருஷம் வட்டி 1500 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுலேருந்து ஒரு வருஷம் வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சிங்கன்னா 500. அப்போ அந்த 5000 ஒரு வருஷம் கிடச்ச 500 அப்படிங்கிறது எத்தனை சதவீதமோ அதுதான் வட்டி வீதமாக இருக்கும். 10%. ஆப்ஷன் சி ஃபார் சென்னைங்க சார். அடுத்து 35. ஒரு குறிப்பிட்ட அசல் 8% வட்டி விகிதத்தில் எத்தனை வருடங்களில் 3 மடங்காகும்னு கேட்குறாங்க. சேம் குறிப்பிட்ட அசல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கான், ஆண்டுகளும் கொடுக்கல. அப்போ அசல் என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா 100 எடுத்துக்கலாம். 100 எடுத்துக்கிட்டால் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 3 மடங்கு 100 3 மடங்கு அப்படின்னா 300 மாறணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8%. என்கிறது தெரில. இந்த 300 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அசல் ப்ளஸ் வட்டின்னு பிரிக்கலாம் சார். அசல் 100 அப்படின்னா உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும்னா 200 கிடைக்கணும். அதாவது ஒரு இந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்க 100 அப்படிங்கிறது 300 மாறணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கணும்? 200 வட்டி கிடைக்கணும். இவன் அதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்? 8% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 8% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. நீ எந்த அமௌண்ட் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோ. அது 3 வருஷம் ஆக அதாவது 3 மடங்காக எத்தனை வருடங்கள் ஆகும்? இதுதான் கேள்வி. நம்ம அசல் 100 ஏன் எடுத்துருக்கோன்னா வட்டி வீதம் எப்போதுமே 100 பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால் அதாவது வட்டி வீதம் என்ன இருக்கோ அசல் 100 இருக்கும்போது அப்படியே நமக்கு வட்டியாக கிடைக்கும். அப்போ அசல் ரூபாய் 100க்கு இவங்க கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படி ஒரு வருஷம் வட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 என்னவோ அது அப்படியே டைரெக்டாக அமௌண்ட்டாக கிடைக்கும். 8 ரூபா கிடைக்கும். நமக்கு வட்டி மட்டும் எவ்வளோ தேவைன்னா 200 தேவை. அப்போ வட்டி 200 கிடைக்க எத்தனை வருஷம் ஆகணும்? ஒரு வருஷத்துக்கு 8 ரூபா கிடைக்குதுன்னா 200 கிடைக்க எத்தனை வருஷம் ஆகும்னா 200 டிவைடட் பை 8 2 8 16 மீதி 4 5 25 வருஷம் ஆகும். புரியுதுங்களா சார்? நம்ம என்ன சொல்லியிருக்கோன்ட்டு குறிப்பிட்ட அசல்னு கொடுத்துருக்கேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கனால நம்ம டேரெக்டாக அசல் 100 எடுத்துக்கலாம். அசல் 100 அப்படிங்கிறது 3 மடங்குனா 300 மாறணும். இதில் 100 அசல் பிரிச்சிங்கன்னா வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னா 200 வட்டி கிடைக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 8%. அசல் 100 இருக்கனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி வீதம் என்ன கொடுத்துருக்கனோ அது அப்படியே நமக்கு ஒரு வருஷம் வட்டியாக கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 8 ரூபா தான் வட்டி கிடைக்கும். அப்போ 200 வட்டி கிடைக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும்னா 25 வருடங்கள் ஆகும். அப்போ நீங்கள் அசல் 100 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது 3 மடங்காக மாறத்துக்கு எத்தனை வருஷம் ஆகும்னா 8% வட்டி வீதத்தில் 25 வருடங்கள் ஆகும். ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. அடுத்து 36. அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் ரூபாய் 24,000க்கு ஆண்டொன்றுக்கு 10% வட்டி வீதம் 1.5 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? தனி வட்டியில் ஒரே ஒரு கான்செப்ட் தான் சார். அசல் கொடுத்துருவோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் அது எப்போதுமே ஆண்டுகளில் தான் இருக்கணும். ஒருவேளை மந்த்லியோ அல்லது டேஸ்லேயோ இருந்துச்சு அப்படின்னா அது இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது நம்பர் ஆஃப் இயர்ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அதாவது கலப்பு பின்னத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரே பின்னமாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் கூட்டு வட்டியில் மொத்தம் 3 கான்செப்ட் இருக்கும் சார். ஒன்று ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், இயர்லி ஒன்ஸு, ஹாஃப் இயர் ஒன்ஸு, குவார்ட்டர்லி ஒன்ஸுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண்டிற்கு ஒரு முறை, அரையாண்டிற்கு ஒரு முறை, காலாண்டிற்கு ஒரு முறைன்னு சொல்லுவாங்க. ஆண்டிற்கு ஒரு முறைனா கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அப்படியே எடுத்துக்கலாம். அல்லது ஆண்டிற்கு ஒரு முறைன்னு கொடுக்காம அரையாண்டிற்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஒரு வருடங்கள் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் எத்தனை அரையாண்டுகள் இருக்குன்னா 2 அரையாண்டுகள் இருக்கும். அப்போ கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணணும். இதே காலாண்டிற்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வருஷத்தில் எத்தனை காலாண்டுகள் இருக்குன்னா 4 காலாண்டுகள் இருக்கும். ஒரு காலாண்டுங்கிறது 3 மாதங்கள். அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் இருக்கும். அப்போ எத்தனை காலாண்டுகள் இருக்குன்னா 4 காலாண்டுகள் இருக்கும். அப்போ கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சம்மில் பாருங்கள், அசல் கொடுத்துட்டாங்க 24,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸு 1.5 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. 1.5 ஆண்டுகள்னால் இது அரையாண்டிற்கு ஒரு முறை அப்படிங்கிறதுனால ஒரு வருஷத்தில் எத்தனை அரையாண்டுகள்னால் 2 அரையாண்டுகள் இருக்கும் சார். அப்போ 2 + அந்த ஹாஃப் இயர் சேர்த்து
எத்தனை அரையாண்டுகள் இருக்குன்னா 3 அரையாண்டுகள் இருக்கும். அப்போ n அப்படிங்கிறது நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா 3 நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா? புரியுதுங்களா? nங்கிறது 1.5 ஆண்டுகள்னு கொடுத்துருக்கான். இந்த வட்டி கணக்கிட முறை பாருங்கள், அரையாண்டிற்கு ஒரு முறைன்னு கொடுத்துருக்கனால அந்த nங்கிறத அரையாண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. 1.5 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அரையாண்டு அப்படிங்கிறது 6 மாதங்கள். அப்போ 1.5 ஆண்டுகளில் எத்தனை 6 மாதங்கள் இருக்குன்னா 3 6 மாதங்கள். அதனால் 3 அரையாண்டுகள்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. இது ஆண்டிற்கு ஒரு முறை. அப்போ அரையாண்டிற்கு ஒரு முறைனா கொடுத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 5%ங்க சார். இதுக்கு ஃபார்முலாலாம் மேக்ஸிமம் போவேணாம் சார். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் என்னும் தெரிஞ்சால் போதும். அதை வச்சு நம்ம டேரெக்டாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த சம்முக்கு இந்த அரையாண்டிற்கு ஒரு முறைக்கு என்ன வரும்னா 5% வரும். அப்போ 5% அப்படிங்கிறது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா R = 100 இன்வெஸ்ட் பண்ணால் 105 மாறும். இதுதான் கான்செப்ட்டுங்க சார். இப்போ 105/100ங்கிறத சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 21/20. இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%க்கு. n = 3 அப்படிங்கிறனால அந்த கண்டுபிடிச்ச ஆரை 3 டைம்ஸ் கியூப் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/20 ஹோல் கியூப் 9261/20 கியூப் அப்படின்னா 8000 வரும். அதாவது 8000 அசல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 3 இயர்ஸில் அல்லது 3.5 இயர்ஸில் அது என்னவா மாறும்னா 9261 மாறும். அப்போ இதை எடுத்து அப்படியே அதாவது காமன் வேல்யூ பொது மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கூட்டு வட்டியில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் என்னும் தெரிஞ்சு அப்படின்னா இந்த காமன் வேல்யூ அதாவது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஃபைனல் ஸ்டெப் இங்கே வந்து நிற்கும். அதனால் நீங்கள் ஃபார்முலாவுக்கு போகவே வேணாம், இந்த பேசிக் விஷயம் தெரிஞ்சுங்க. அப்போ இதை எடுத்து சம்மில் அப்ளை பண்ணிங்கன்னா அசல் 8000 அப்ளை பண்ணால் அது உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னா இது 9261 மொத்த தொகை சார். இப்போ இதுலேருந்து வட்டி மட்டும் பிரிச்சிங்கன்னா 8000 எவ்வளோ வட்டி கூட்டு வட்டி கிடச்சிருக்குன்னா 1261 சம்பளம் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். மொத்த தொகைனா இந்த 9261 எடுத்துக்கங்க. கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா வட்டி மட்டும் தனியாக எடுத்துடுங்க. அதாவது 8000 அசலுக்கு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷத்தில் எவ்வளோ கிடைக்குன்னா 1261 கிடைக்குது. அப்போ 24000 எவ்வளோ வட்டி கிடைக்கும்? இது கண்டிப்பாக 8ஓட மடங்கில் தான் வரும். 3 டைம் வருங்க சார். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 18க்கு 8 மீதி 1 7 3783. அப்போ கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 3783 கிடைக்கும். நல்லா கவனிச்சிங்க. அசல் கொடுத்துட்டாங்க, எண் வந்து 1.5 ஆண்டுகள்னு கொடுத்துருக்கான். வட்டி கணக்கீடு அரையாண்டிற்கு ஒரு முறை அப்படிங்கிறனால அந்த 1.5 ஆண்டுகளை நம்ம எத்தனை அரையாண்டுகளோ அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம். ஒரு வருஷத்தில் 2 அரையாண்டுகள் இருக்கும். அப்போ 2 + அந்த ஹாஃப் இயர் சேர்த்து 3 அரையாண்டுகள் மொத்தம். அப்போ என்கிறது நீங்கள் இதில் 3 தான் எடுத்துக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆண்டுக்கு 10% கொடுக்குறான். அப்போ அரையாண்டுக்கு அப்படின்னா 5% வரும். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் சார் இந்த கூட்டு வட்டி சம் ஃபுல்லாகவே வரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் என்னும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து இந்த பொதுவான மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். அதை எடுத்து சம்மில் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3783 சார். ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. அடுத்து 37. அசல் 15625 9 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறாங்க. வட்டி மட்டும் காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க அப்படின்னா கூட்டு வட்டி எவ்வளோ? போன சம்மில் நம்ம அரையாண்டிற்கு ஒரு முறை பார்த்தோம். இந்த சம் காலாண்டிற்கு ஒரு முறை கொடுத்துருக்காங்க. அசலில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க சார். அதை அப்படியே வச்சுக்கோங்க. 15625 எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நமக்கு இந்த ஒரு காலாண்டு அப்படின்னா எவ்வளோன்னு தெரியணும். ஒரு காலாண்டு அப்படிங்கிறது அதில் எத்தனை மாதங்கள் இருக்குன்னா 3 மாதங்கள் இருக்கும். 4 மாதங்கள்னு சொல்லிடாதீங்க. ஒரு காலாண்டு அப்படிங்கிறது 3 மாதங்கள். ஒரு அரையாண்டு அப்படிங்கிறது 6 மாதங்கள் இருக்கும். ஒரு அரையாண்டு அப்படிங்கிறது 6 மாதங்கள் இருக்கும். நீங்கள் சம்மில் எண்ணும் 6ம் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். அதை வச்சு அந்த கூட்டு வட்டிக்கான பொது மதிப்பு காமன் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அதை கொண்டாந்து சம்மில் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இங்கே எண் கவனிங்க. எண் அப்படிங்கிறது 9 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. காலாண்டிற்கு ஒரு முறை அப்படின்னா அந்த 9 மாதங்களில் எத்தனை காலாண்டுகள் இருக்குன்னு பாருங்கள். ஒரு காலாண்டுங்கிறது 3 மாதம் அப்படின்னா அந்த 9 மாதங்களில் மொத்தம் 3 காலாண்டுகள் இருக்கும் சார். 3 காலாண்டுகள் இருக்கும். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 16% கொடுத்துருக்காங்க. இது ஆண்டுக்கு. ஒரு வருஷத்தில் எத்தனை காலாண்டுகள் இருக்குன்னா 4 காலாண்டுகள் இருக்கும். அப்போ கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் காலாண்டுக்கான வட்டி வீதம். இதிலிருந்து தான் நீங்கள் அந்த காமன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 4% அது எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா 100 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு வருஷம் முடியும் போது 4% இன்ட்ரெஸ்ட்டில் 104 மாறும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 26/25 வரும். இதுதான் காமன் வேல்யூ. இந்த 4% இன்ட்ரெஸ்ட்டுக்கான காமன் வேல்யூ. n = 3 அப்படிங்கிறனால கண்டுபிடிச்ச ஆரோட மதிப்பை கியூப் எடுங்க. இதை உட்காந்து அங்கே உட்காந்து 26 × 26 அப்புறம் கிடைக்கிற வேல்யூ × 26லாம் போட்டிருக்காங்க. 26 கியூப் அப்படின்னாவே 17576. 25 கியூப் அப்படின்னாவே 15625. இதை நம்ம அந்த டேபிள் கொடுத்துருப்போம். இல்லைனாலும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 3 கியூப் மட்டும் தெரியணும். 1 21 கியூபு, 25 கியூபு,
26 கியூபு 27 கியூபும் இது நம்ம பார்த்துருக்கோம். 9261 15625 17576 27 கியூப் அப்படின்னா 19683 சார். இந்த 4 கியூப் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவே போதும், மேக்ஸிமம் கூட்டுவட்டி சம் எல்லாமே போட்டுடலாம். இங்கே 15625 ரூபா அசல் இருந்துச்சு அப்படின்னா இந்த 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அது 17576 மாறும். அப்போ 15000 இது மொத்த தொகை. அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15625 வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னா 17576 15625 1 5 15 9 1951 ரூபா கிடைக்கும். இதுதான் பொதுவான வேல்யூ. இது எடுத்து சம்பளம் அப்ளை பண்ணிங்கன்னா அசல் 15625 ரூபாய்க்கு 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 3 காலாண்டுகளில் எவ்வளோ வட்டி கிடைக்குன்னா 1951 ரூபா கிடைக்கும். சம்பளம் அசல் 15625 கொடுத்துருக்கனால அதுக்கும் அதே கூட்டு வட்டி தான் கிடைக்கும், 1951 ரூபா. ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. புரியுதுங்களா சார்? அசல் அவன் கொடுத்துட்டான், என்கிறது 9 மாதங்கள் கொடுத்துருக்கான், காலாண்டிற்கு ஒரு முறைனால இந்த 9 மாதங்களில் எத்தனை காலாண்டுகள் இருக்குன்னு கன்வெர்ட் பண்ணுறீங்க, அதுதான் நமக்கு எண்ணுங்க சார். அப்போ எண்ணுங்கிறது 3, 6ங்கிறது 16% ஆண்டுக்குன்னு கொடுத்துட்டாங்க. அதில் நம்ம காலாண்டுக்குன்னா ஒரு வருஷத்தில் 4 காலாண்டுகள் இருக்கும். அதனால தான் கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க. காலாண்டுக்கான வட்டி விதம் கிடச்சிருச்சு. இந்த காலாண்டுக்கான வட்டி விதம் என்னவோ அதை வச்சு தான் அந்த காமன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். காமன் வேல்யூ 26/25 n = 3 அப்படிங்கிறனால அதோட கியூப் வேல்யூ எடுக்கிறீங்க. எடுக்கும்போதே அதில் என்ன வந்துடுதுன்னா அசல் நமக்கு சம்பளம் கொடுத்துருக்க அசலாகவே வந்துடுறனால அந்த அசலுக்கு என்ன வட்டி கிடைக்குதோ அதுதான் அங்கே சம்பளையும் கிடைக்கும், 1951 ரூபாங்க சார். அடுத்து 38ங்க. 4% ஆண்டு வட்டி விதப்படி 2 ஆண்டுகளில் ரூபாய் 1632 கூட்டு வட்டி தரும் அசல் என்னன்னு கேட்குறாங்க. அசல் தான் கேட்குறாங்க. சம்பளம் என் கொடுத்துட்டாங்க, 2 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 4%ங்க சார். இங்கே ஆண்டிற்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்க. அதனால் இதில் எதுவும் மாற்றலாம் தேவையில்லை. என் என்னவோ அப்படி எடுத்துக்கலாம், ஆர் என்னவோ அப்படி எடுத்துக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. கூட்டு வட்டி எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 1632 ரூபான்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த எண்ணோ ஆறும் கொடுத்துருந்தானே நீங்கள் அதுலேருந்து இந்த கூட்டு வட்டினாவே இந்த காமன் வேல்யூ பொதுவான மதிப்பு கண்டுபிடிச்சிருங்க. 4% அப்படின்னாவே அதை நம்ம எப்படி எடுப்போம்னா 100 அப்படின்னா 104ன்னு எடுப்போம். இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 26/25ங்க சார். n = 2 அப்படிங்கிறனால இது ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 676/625, அதாவது 625 ரூபா அசல் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 4% ஆண்டு வட்டி விதத்தில் 2 வருஷத்தில் அது என்னவா மாறும்னா 676 மாறும். சம்பளம் வந்து மொத்த தொகை கொடுக்கல, கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்கான். அப்போ இதுலேருந்து வட்டி தனியாக பிரிங்க. 625 ரூபாய்க்கு வட்டி எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 51 ரூபா வட்டி கிடச்சிருக்கு கூட்டு வட்டி. இதை சம்பளம் அப்ளை பண்ணுங்கள். சம்பளம் என்ன கொடுத்துருக்கானோ அது எப்போதுமே இந்த பொதுவான மதிப்பில் அது கீழே இருக்கணும். சம்பளம் கூட்டு வட்டி கொடுத்துருக்கான். அப்போ இதை எடுத்து அப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா 51 ரூபா கூட்டு வட்டி கிடைக்க 625 ரூபா அசல் அப்படின்னா 1632 ரூபா கூட்டு வட்டி கிடைக்க அசல் என்னவா இருந்திருக்கும்? கண்டிப்பாக கேன்சல் ஆகும். 3 டைம் மீதி 10ன்னு இருக்கும். 102ங்கும் போது 2 டைம் வரும். அப்போ 625 × 32 அப்படிங்கிறது தான் அசல். அப்படியே மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சாலும் பண்ணுங்கள், இல்லைனாலும் இப்படி பண்ணிடுங்க, டைம் இருக்கும். 10க்கு 50 12 3ஆல் பண்ணிங்கன்னா 15க்கு 5 மீதி 1 6 1 7 18ன்னு வரும். கூட்டினீங்கன்னா 0 10க்கு 0 மீதி 1 7 2 9 1 10 0 மீதி 1 9 1 10 மீதி 1ன்னு இருக்கும் 2. அப்போ 625 × 32 அப்படிங்கிறது 20000 சார். அப்போ 1632 ரூபா அசல் கூட்டு வட்டி தரக்கூடிய அசல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20000 ரூபா. ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எண்ணும் சம்பளம் தெளிவாக கொடுத்துருக்கான் அப்படின்னா ஆண்டிற்கு ஒரு முறைனா அப்படியே எடுத்துக்கங்க. அரையாண்டிற்கு ஒரு முறைனா கொடுத்துருக்க எண், அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸை அரையாண்டுக்கு மாற்றிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். காலாண்டிற்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸை காலாண்டுக்கு, ஒரு காலாண்டு அப்படிங்கிறது 3 மாதங்கள், அது கன்வெர்ட் பண்ணிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆர் என்னவோ அந்த வேல்யூ எடுத்து அந்த பொதுவான வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டாந்து சம்பளம் என்ன கேட்டிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. அடுத்து 39ங்க. ரூபாய் 1600 ஆனது 1600 ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. என் தெரியல, என்னவா மாறுது அப்படின்னா 1852 ரூபா 20 பைசாவாக மாறுது. இதுலேருந்து
அசல் தனியாக, ஏன்னா அசல் அவங்க கொடுத்துட்டாங்க, அசல் ரூபாய் 1600 கொடுத்தாங்க. அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 1852 ரூபா 50 பைசாலேருந்து 1600 ரூபாய்க்கு கழிச்சிங்கன்னா கூட்டு வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 252 ரூபா 50 பைசா. கொடுத்துருக்க 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த 252 ரூபா 50 பைசா கிடைக்க எத்தனை வருஷம் ஆகும்? இதுதான் கொஸ்டினுங்க சார். இதுக்கு ஃபார்முலா அதெல்லாம் போகணும், ஏன்னா இது எளிமையாக இருக்கனால டேரெக்டாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வருஷம் வட்டி என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வருஷம் 1600 ரூபாய்க்கு 5% அப்படின்னா 1600 ரூபாய்க்கு 5% அப்படின்னா 10% அப்படிங்கிறது 160 ரூபா, 5% அப்படிங்கிறது 80 ரூபா, அதில் பாதி. அப்போ முதல் வருடம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 80 ரூபா கிடைக்கும். இது அசலுக்குரிய அந்த 1600 ரூபா அசலுக்குரிய வட்டி. ரெண்டாவது வருஷம் என்ன கிடைக்குன்னா முதல் வருஷம் கூட்டு வட்டியிலுக்கும் தனி வட்டியும் சமம் தான், ரெண்டுலேயும் ஒரே அமௌண்ட் தான் கிடைக்கும், ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அப்போ ரெண்டாவது வருஷம் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் அசலுக்குரிய அந்த 80 ரூபா 5% கிடச்சிரும். கூட்டு வட்டிங்கனால என்ன கிடைக்குன்னா வட்டிக்கும் சேர்த்து வட்டி கொடுப்பானுங்க. இப்போ முதல் வருஷம் எவ்வளோ வட்டி கிடைச்சிருக்குன்னா 80 ரூபா வட்டி கிடைச்சிருக்கு. இந்த 80 ரூபாய்க்கு 5%ங்கும் போது 10%ங்கிறது 8 ரூபா சார். இதில் பாதி 80ல் 10% அப்படிங்கிறது 8 ரூபா, அதில் பாதி அப்படிங்கிறது தான் 5%, 4 ரூபா கிடைக்கும். அடுத்து மூணாவது வருஷம் அப்படின்னு போகும்போது அசலுக்குரிய 80 ரூபா கண்டிப்பாக கிடச்சிரும். ப்ளஸ் உங்களுக்கு கூட என்ன கிடைக்குன்னா இந்த முதல் 2 வருஷம் இந்த 84 ரூபாய்க்கு மட்டும் போடாதீங்க, முதல் 2 வருஷம் கிடச்ச வட்டிக்கும் சேர்த்து அவன் வட்டி கொடுப்பான். முதல் 2 வருஷம் சேர்ந்து எவ்வளோ வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 164 ரூபா. இதில் 10% அப்படிங்கிறது 10ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 16.4 அப்படிங்கிறது தான் 10%. இதில் பாதி அப்படிங்கிறது 5%, 8.2. அப்போ மூணாவது வருஷம் எவ்வளோ கிடைக்குன்னா 8 ரூபா 20 பைசா கிடைக்கும். நாலாவது வருஷம் நீங்கள் கண்டுபிடிக்க போகலாம், ஏன்னா அசலுக்குரிய 80 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடச்சி இது கூட்டினீங்க அப்படின்னா 320 ரூபாய்க்கு மேலே போயிடும். நமக்கு தேவை 252 ரூபா தான் தேவை. அதனால் நீங்கள் இந்த அசலுக்குரிய வட்டி போட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை வருஷத்தில் கிடைக்குன்னு சொல்லி. அப்போ நமக்கு இந்த 1600 ரூபா அப்படிங்கிறது 1852 ரூபா 20 பைசாவாக எத்தனை வருஷம் ஆகும்னா 3 வருஷம் ஆகும் சார். அசலுக்குரிய வட்டி 240 ப்ளஸ் வட்டிக்குரிய வட்டி 12 ரூபா 20 பைசா, ரெண்டும் சேர்த்துனீங்க அப்படின்னா 252 ரூபா 20 பைசா. அப்போ எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னா 3 இயர்ஸ் ஆகும் சார். ஃபார்முலா அதெல்லாம் எதுவும் போவேணாம் சார். அசல் 1600 ரூபா கொடுத்துருக்காங்க, அது என்னவா மாறுதுன்னு கொடுத்துட்டாங்க, 1852 ரூபா 20 பைசாவாக மாறுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணிங்கன்னா வட்டி மட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். 252 ரூபா 50 பைசா அப்படிங்கிறது தான் கூட்டு வட்டி. 252 ரூபா 20 பைசா, சாரிங்க, 252 ரூபா 20 பைசா கூட்டு வட்டி. அப்போ இதுலேருந்து நீங்கள் ஃபார்முலாக்கெலாம் எதுவும் போவேணாம். 1600 ரூபா 5% அப்படிங்கிறது முதல் வருஷத்துக்கான வட்டி 80 ரூபா. இந்த அசலுக்குரிய வட்டி ஒவ்வொரு வருஷம் கிடச்சிட்டே இருக்கும் நமக்கு. அப்போ முதல் வருஷம் 80 ரூபானா ரெண்டாவது வருஷம் 80 ரூபா கிடைக்கும், மூணாவது வருஷம் 80 ரூபா கிடைக்கும். 3 வருஷம் கிடைக்கும் போதே அது 240 ரூபா வந்துடும். நாலாவது வருஷம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது 320 ரூபாய்க்கு மேலே போயிடும். ஆனால் நமக்கு தேவை 252 ரூபா தான் தேவை. அதனால் 3 வருஷத்தோடு நிறுத்திங்க. வட்டிக்கும் சேர்த்து வட்டி கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக டேலி ஆயிரும். எத்தனை வருடங்கள் அப்படின்னா 3 வருடங்கள். ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. அடுத்து 40ங்க. ரூபாய் 640 2 ஆண்டுகளில் 774 ரூபா 40 பைசா ஆகுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நமக்கு தெரியும், A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்து அசல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம போன சம் போட்ட மாதிரி அசலில் 1 வருஷம் வட்டி என்ன, 2 வருஷம் வட்டி என்ன, 3 வருஷம் வட்டி என்ன கண்டுபிடிச்சி ஈஸியாக சொல்லிடலாம் நம்பர் ஆஃப் இயர்ஸுங்க சார். ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்கல அப்படின்னா நம்ம வேறு வழியே கிடையாது. இந்த P அப்படிங்கிறது கீழே வந்துடும், என்கிறது இங்கே இருக்கும். நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக வேணாம், டைரெக்டாக இங்கே எழுதிடுங்க. 640 அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா 774 ரூபா 40 பைசாவாக மாறுது. n = 2 அப்படிங்கிறனால அசல் 640, டோட்டல் அமௌண்ட்டு 774 ரூபா 40 பைசா, n = 2, 2 வருஷம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த பின்னம் ஏதோ ஒரு எண்ணோட வர்க்கமாக வரும். அப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், சுருக்குங்க. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, அதனால் மேலேயும் கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 77,440 வரும். கீழே 640 2 0 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 0 கேன்சல் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பு சிம்பிளிஃபை பண்ணும்போது டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா முதல் எடுத்தோன்னே என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னா கீழே என்ன இருக்குது அதெல்லாம் மேலே கண்டிப்பாக டிவைட் பண்ணி பாருங்கள், அது கண்டிப்பாக டிவைட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அடுத்த ஸ்டெப் நம்ம போய்க்கலாம். இப்போ இங்கே 64 இருக்குன்னா டேரெக்டாக 64 டிவைட் பண்ணிங்கன்னா கீழே ஒரு முறை வரும், 100ன்னு வந்துடும். மேலே 64ங்கும் போது ஒரு 64 77 64 போனால் மீதி 13 இருக்கும். 134 போது 2 டைம் வரும், 2 64 168, மீதி 6ன்னு இருக்கும், ஒரு டைம் வரும். 121/100ங்கிறத எதோட வர்க்கமாக எழுத முடியும்? 11/10. ஏன் வர்க்கமாக எழுதுகிறோம் அப்படின்னா n = அவன் 2ன்னு கொடுத்துட்டான், 2 ஆண்டுகள்னு கொடுத்துட்டான். அப்போ கண்டிப்பாக இந்த பின்னத்தை நம்ம வர்க்கமாக தான் எழுதினா தான்
அந்த 2 ஸ்கொயர்டை ரிமூவ் பண்ண முடியும். இப்போ 11/10 ஸ்கொயர்டுன்னு இருக்குது, 2ங்கிறனால கேன்சல் பண்ணிடுங்க. மீதி என்ன இருக்குன்னா 11/10. 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு வருஷத்தில் அது 11 ரூபாயாக மாறுது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்னு தெரியணும். இதில் உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா அமௌண்ட்டை 100க்கு மாற்றிடுங்க. இப்போ இதை 100க்கு மாற்றணும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 110/100. 100 ரூபா அசல் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு வருஷத்தில் 110 ரூபாயாக மாறுதுன்னா அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஏன்னா வட்டி உங்களுக்கு 10 ரூபா கிடைக்குதுன்னா அசல் 100 ரூபா இருக்கனால வட்டி என்ன கிடைக்குதோ அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். அப்போ கூட்டு வட்டி வீதம் அப்படிங்கிறது 10% இருக்கும் சார். ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. இது ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். இதை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பிஏ கீழே கொண்டு வந்துடுவீங்க. அதுதான் நம்ம இந்த ஸ்டெப் எழுதியிருக்கோம். இங்கே எப்படி வந்திருக்குன்னா 77.06400 ஈக்குவல் டு 1 + r/100 ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்கும் சார். இங்கே ஸ்கொயர் இருக்கனால கண்டிப்பாக இந்த பக்கம் இருக்க அதாவது சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பின்னத்தையும் ஸ்கொயரில் எழுதினா மட்டும்தான் இந்த பக்கம் இருக்க ஸ்கொயரை ரிமூவ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா n = 2ன்னு வந்துச்சுன்னா இந்த பின்னத்தை ஸ்கொயரில் கண்டிப்பாக எழுத முடியும். எழுதிட்டு அந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா நீங்கள் உட்காந்து எழுதிட்டு இந்த 1 + r/எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதை டேரெக்டாக நாங்கள் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா n = 2 வருஷம் அப்படின்னு கொடுத்துட்டானாவே மொத்த தொகை டிவைடட் பை அசல், அந்த பின்னத்தை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். கண்டிப்பாக வர்க்கமாக எழுத முடியும். எழுதிட்டு அந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வச்சு டேரெக்டாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொன்னாலும் சரி, இல்லைனா அதுலேருந்து 100 கன்வெர்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள். சரிங்களா? அந்த ஃபார்முலாவோட சுருக்கப்பட்ட வடிவம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் போட்டு குழப்பிட்டுலாம் இருக்க வேணாம். சரிங்களா? ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. அடுத்து 41. அசல் 15,625. ஆண்டு வட்டி வீதம் 8% சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3ன்னு கொடுக்குறாங்க. இந்த அசல் 15,625 கொடுத்தானாவே அந்த கூட்டு வட்டியில் காமன் வேல்யூவில் தான் ஆன்சர் கண்டிப்பாக வரும். காமன் வேல்யூ தெரிஞ்சாவே நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. அதுலேருந்து இந்த காமன் வேல்யூ கண்டுபிடிங்க. எப்படி எழுதுவோம் அப்படின்னா 100 ரூபா அப்படின்னா 108ன்னு எழுதுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 27/25. n = 3 அப்படிங்கிறனால அதோட கியூப் வேல்யூ 19,625/15,625. இப்போ 15,625 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 3 வருஷத்தில் 8% கூட்டு வட்டி விகிதத்தில் அது என்னவா மாறி இருக்குன்னா 19,683 மாறி இருக்கும். அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா அந்த மொத்த தொகையிலேருந்து 19,683லேருந்து 15,625 மைனஸ் பண்ணுங்க. பண்ணிங்க அப்படின்னா 13,8,7,5,0,4,058. அப்போ கூட்டு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னா 4,058 ரூபா. 15,625 ரூபா அசலுக்கு. வட்டி எவ்வளோ கிடைக்கணும்? கூட்டு வட்டி 4,058 ரூபா. இதுதான் சம்மிலே கேட்டிருக்கான். அதனால் அந்த காமன் வேல்யூ கண்டுபிடிக்க தெரிஞ்சால் போதும். கண்டிப்பாக அதில் கியூப் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா 21 கியூப் 9,261 தெரிஞ்சிருக்கணும். 20 கியூபுங்கிறது 8,000. 25 கியூபுங்கிறது 15,625. 26 கியூபுங்கிறது 17,576. 27 கியூப் அப்படிங்கிறது 19,683. இந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும். கண்டிப்பாக கூட்டு வட்டி கொண்டு வந்துடலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான், n கொடுத்துருக்கான் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் காமன் வேல்யூ கண்டுபிடிங்க. காமன் வேல்யூ கண்டுபிடிச்சின்னா இந்த கியூப் வேல்யூ தெரிஞ்சால் போதும். n = 2 அப்படின்னா ஸ்கொயர்டு வரும். n = 3 அப்படின்னா கியூப் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எந்த ஆன்சர் கேட்டாலும் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. அடுத்து 42. 2,400 ரூபாய்க்கு 5% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 வருஷம் அப்படின்னு கேட்டானாவே நமக்கு தெரியும் சார். 2 இயர்ஸ். 2 இயர்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D = P × I² கொடுப்பாங்க. அது r/100 ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. அதாவது இது எப்படி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா P × I² கொடுப்பாங்க. இந்த ஐங்கிறது என்ன அப்படின்னா r/100 உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அவ்வளோ தூரம்லாம் போனால் டேரெக்டாகவே டிஃப்ரென்ஸ் = பிரின்சிபல் அசல் × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிங்க. இது 2 வருஷம். இதே 3 இயர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 3 வருஷத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஃப்ரென்ஸ் × P × r/100 ஹோல் ஸ்கொயர் × 300 + r/100. சரிங்களா? ஆறுங்கிறது வட்டி வீதம், பிங்கிறது அசல், டிங்கிறது டிஃப்ரென்ஸ். இதில் டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். உட்காந்து எளிமையாக இருக்குது. 10,000 ரூபா அசல் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% இருக்குன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வேளை வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டுலாம் இருக்கேன்னா டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. இங்கே அசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு 2,400, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5%,
n ஈக்குவல் டு 2 வருஷம்னாவே இதில் தான் அப்ளை பண்ணோம். அப்போ டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு அசல் 2400 இன்ட்டு ஆர் 5/100 ஸ்கொயர்டுங்கனால 2 டைம் எழுதிங்க. 5/100 2 0 கேன்சல் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 20, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 ரூபா. இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ரூபாங்க சார். ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? 2 வருஷம் அப்படின்னு வந்துச்சுனாவே டி ஈக்குவல் டு பி இன்ட்டு r/100 ஹோல் ஸ்கொயர்டுங்க சார். பிங்கிறது அசல், ஆறுங்கிறது வட்டி வீதம். அதை டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸுங்கிறது வித்தியாசம். சரிங்களா? ஒருவேளை 3 இயர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு r/100 ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு 300 + 300 + r/100. இந்த ஃபார்மா நான் வச்சுங்க, பின்னாடி யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்து சம் பார்க்கலாம். அடுத்து 43. ஒரு அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக மாறுவதில் அதன் கூட்டு வட்டி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு அசல் அது என்னென்னலாம் கொடுக்கல, 2 வருடம் மட்டும் கொடுத்துட்டான். 9/4 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து அமௌண்ட்டாக கொடுக்கல, மடங்கில் கொடுத்துருக்கானுங்க, மல்டிபிளாக கொடுத்துருக்காங்க. எந்த அமௌண்ட் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கான்செப்ட்டில் எந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவன் கொடுத்துருக்க வட்டி விகிதப்படி 2 வருஷத்தில் அது 9/4 மடங்காக மாறுது அப்படின்னா அது என்ன வட்டி விகிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம 100 ரூபாயை எடுத்துக்கலாம். அசல் 100 ரூபா இருக்குது அப்படின்னா 2 வருஷத்தில் அது என்னவா மாறுது அப்படிங்கிறாங்கன்னா 9/4 மடங்கு இன்ட்டு 100. அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 900/400. இது மொத்த தொகை. அசல் பிரின்சிபல் 100 ரூபா, டோட்டல் அமௌண்ட் ஏ அப்படிங்கிறது 900/4 ரூபா. நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா n = 2 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அசல் அது எவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னா 900/4. அப்போ இந்த 4 கீழே வரும் சார். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 900/400ன்னு வரும். n = 2 அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த பின்னத்தை ஏதோ ஒரு எண்ணோட ஸ்கொயர்டாக எழுத முடியும். அப்போ 900ங்கிறது ஏதோ என்ன ஸ்கொயர்டாக எழுதலாம்னா 30 ஸ்கொயர்டாக எழுத முடியும். அப்போ எழுதுனீங்க அப்படின்னா இது 30ஓட ஸ்கொயர்டு 900 வரும். 400ங்கிறது 20 ஸ்கொயர்டு. இப்போ நமக்கு தெரியும். இந்த ஸ்கொயர்டு எழுதிட்டு இந்த ஸ்கொயர்டு ரிமூவ் பண்ணிடுங்க. 30/20. இந்த இதுலேருந்தே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லணும் அப்படின்னா அதாவது 20 ரூபா அப்ளை பண்ணிங்கன்னா இவன் கொடுத்துருக்க கான்செப்ட் படி அது 30 ரூபாயாக மாறும். எத்தனைனா அந்த 2 வருஷம் நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. கான்செப்ட் படி 20 ரூபா அப்ளை பண்ணால் அது 30 ரூபாயாக மாறும். இதை வச்சு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா கீழ்ப்பகுதியில் இருக்க மதிப்பு 100க்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ 100க்கு பண்ணால் 5ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 5ஆல் பெருக்குங்க. அப்போ மேலே 5ஆல் பெருக்குங்கன்னா அது 150ன்னு வரும். இது 100 ரூபான்னு வரும். அப்போ 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் அது 150 ரூபாயாக மாறுது அப்படின்னா எவ்வளோ வட்டி கிடச்சிருக்குன்னா 50 ரூபா கிடச்சிருக்குங்க சார். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா அசல் ரூபாய் 100க்கு 1 வருட வட்டி 50 ரூபா அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அங்கே என்னவாக இருந்திருக்குன்னா 50% இருந்திருக்கும். நம்ம கூட்டு வட்டியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது ஃபார்மா தான் இங்கே ஏ = பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருப்போம். இங்கே நமக்கு அசல் தெரியும். நம்ம அசல் 100 ரூபான்னு எடுத்திருக்கோம். டோட்டல் அமௌண்ட்டு 900/4ன்னு எடுத்திருக்கோம். இந்த 100 ரூபாய்க்கு கீழே கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா 900/400ன்னு வரும். நம்ம அதை தான் எழுதியிருக்கோம். இங்கே இங்கே என்னன்னு வரும். n2ன்னு போட்டனால சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்குன்னா இந்த பக்கம் ஸ்கொயர்டாக மாற்றணும். அதாவது இங்கே பாருங்கள் 900/400 = 1 + r/100 ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்கனால இந்த பக்கம் இதை ஸ்கொயர்டாக எழுதினா மட்டும்தான் இந்த ஸ்கொயர்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஆறு வேலையை கண்டுபிடிக்க முடியும். அதனால் எப்போதுமே இங்கே ஸ்கொயர் வந்தாலும் சரி ஒருவேளை கியூப் வந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி இந்த பின்னத்தை மாற்ற முடியும். இங்கே ஸ்கொயர் வந்திருக்கனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா 900/400 30/20 ஸ்கொயர்டாக எழுதிட்டு அந்த ஸ்கொயர்டை ரிமூவ் பண்ணியிருக்கோன்னு நம்ம டேரெக்டாக சொல்லியிருப்போம். அதனால் நீங்கள் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம். அதோட சுருக்கப்பட்ட வடிவத்தை நம்ம கொடுத்துருக்கோம். அசல் அவன் கொடுக்கல 100 ரூபான்னு எடுத்திருக்கீங்க. 2 வருஷத்தில் அது 9/4 மடங்கான்னு சொல்கிறான். 9/4 × 100னா 900/4ன்னு இருக்கும். அப்போ அசல் 100 ரூபா என்னவா மாறுதுன்னா மொத்த தொகை 900/4 ரூபாயாக மாறுது. இந்த 4 கீழே மல்டிபிள் பண்ணும்போது 900/400 இருக்கும். 2 வருஷம் அப்படிங்கிறனால ஸ்கொயர்டாக எழுதணும். ஸ்கொயர்டாக எழுதிட்டு அந்த ஸ்கொயர்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களால் இதிலேயே டேரெக்டாக உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா அதாவது 20 ரூபாய்க்கு 30 ரூபா மாறுது அப்படின்னா எவ்வளோ வட்டி கிடச்சிருக்குன்னா 10 ரூபா வட்டி கிடச்சிருக்கு. அப்போ 20 ரூபாயில் 10 ரூபாங்கிறது 50%. இதிலேயே சொல்ல முடியும்னா டேரெக்டாக சொல்லிடுங்க. அப்படி இல்லைங்க அப்படின்னா டேரெக்டாக 100க்கு மாற்றிடுங்க. என்ன பின்னமாக இருந்தாலும் சரி இந்த ஒரு வடிவத்துக்கு இது 2 இயர்ஸ் அப்படின்னா இது 1 இயருக்கான வட்டிங்க சார். அப்போ இதுலேருந்து 100க்கு மாற்றினீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். 100 ரூபாங்கிறது 150 ரூபாயாக மாறுது. அப்போ 100 ரூபாய்க்கு 50 ரூபா வட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 50%. ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. அடுத்து 44. எண்ணெய் இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 14,580 சொல்கிறாங்க. இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 10% குறையுதுனாவே ஆறு அப்படிங்கிறது நீங்கள் எப்படி எடுக்கணும்னா 90/100.
3 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படின்னு கேட்குறாங்க. n = 3 இயர்ஸ் பிஃபோர். ஓகேங்களா. பிரின்சிபல் அப்படிங்கிறது என்னென்னா 14,580 கொடுத்துருக்கா. இங்கே இதில் முக்கியமானது இந்த ஆரும் எண்ணும் தான் முக்கியம். குறையுது அப்படின்னா மைனஸ் பண்ணி எழுதுங்க, கூடுது அப்படின்னா ப்ளஸ் பண்ணி எழுதுங்க. இங்கே 10% குறையுது அப்படிங்கிறனால 90/100 எழுதிட்டீங்க. 3 இயர்ஸ் பிஃபோர். அப்போ பிஃபோர் அப்படின்னா கண்டுபிடிச்ச ஆரோட தலைகீழ் மதிப்பை அப்படியே அசலோட மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,580 இன்ட்டு தலைகீழ் மதிப்பு அப்படின்னா 100/90. எத்தனை டைம் அப்படின்னா n = 3 வருஷம். அப்போ 3 டைம் 100/90 100/90. 0 0 0 0 கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 9 கியூப் அப்படின்னா 729ங்க சார். இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,580 / 729 இன்ட்டு 1000 வரும். 729 2 முறை வருங்க சார். அப்போ ஆன்சர் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000. ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. புரியுதுங்களா. 10% குறையுது அப்படின்றாங்க, அதனால் 90/100ன்னு எழுதிடுறீங்க. என்கிறது 3 வருஷம் முன்னாடின்னு அப்படின்னாவே ஆறு என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதோட தலைகீழ் மதிப்பு நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிறது n என்னவோ அத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணிங்க கொடுத்துருக்க வேல்யூ கூட. தற்போதைய மதிப்பு 14,580. அது ஒன்றும் அது தேவையில்லை நமக்கு. ஆறு பாருங்கள் 10% குறையுது அப்படிங்கிறா 90/100ன்னு எடுத்துக்கிட்டீங்க. n = 3 வருடங்களுக்கு முன்னர் அப்படின்னு கேட்கறனால ஆறு என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதோட தலைகீழ் மதிப்பு 3 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு கேட்டால் ஆறு கண்டுபிடிச்சது அப்படியே கொண்டு டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். முன்னர் அப்படிங்கிறனால அதோட தலைகீழ் மதிப்பை கொடுத்துருக்க வேல்யூ கூட எத்தனை டைம்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் அவ்வளோ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அந்த இயந்திரத்தோட மதிப்பு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளோ இருந்திருக்குன்னா 20,000 இருந்திருக்கும். ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி.
சார் வணக்கம். அடுத்து 46ங்க. அசல் ரூபாய் 600க்கு 4 வருடங்களில் மற்றும் அசல் ரூபாய் 600க்கு 2 வருடங்கள் கிடைக்கும் மொத்த தனி வட்டி. அசல் ஒன்றே தான், 2 தாட்டி வட்டிக்கு விட்றானுங்க. ஃபஸ்ட்டு 4 வருஷம் வட்டிக்கு விட்றானுங்க, திரும்ப அடுத்து 2 வருஷம் வட்டிக்கு விட்றானுங்க. ரெண்டுலேயும் கிடைக்கிற மொத்த வட்டி எவ்வளோனா 180 ரூபாங்க. அது என்ன மீனிங்னா, அசல் பி அப்படிங்கிறது 600, 2 ஸ்கீமுங்க சார். ஃபஸ்ட்டு ஸ்கீமில் N1 அப்படிங்கிறது 4 வருஷம்னு வச்சுக்கோங்க, N2 அப்படிங்கிறது 2 வருஷம்னு வச்சுக்கோங்க. ஒரே அசல் தான், 2 ஸ்கீமு, ரெண்டுலேயும் கிடைக்கிற தனி வட்டி எவ்வளோனா 180 ரூபான்றாங்க. என்ன மீனிங்னா, 4 வருட தனி வட்டி ப்ளஸ் 2 வருட தனி வட்டி, ரெண்டும் சேர்ந்து மொத்தம் எவ்வளோனா 6 வருஷம் தனி வட்டி. 6 வருட தனி வட்டி எவ்வளோனா 180 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தனி வட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருட தனி வட்டி 180 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் தனி வட்டி கிடச்சிரும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி வீதம் தான் கேட்குறாங்க. அதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அசல், அந்த அசலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருஷ வட்டி, ஒரு வருட வட்டி இன்ட்டு 100. அப்போ அசல் நமக்கு தெரியும் 600 இந்த 600 ஒரு வருஷத்துக்கு வட்டி கொடுத்துருக்காங்கன்னா 30 ரூபா கொடுத்துருக்காங்க, இன்ட்டு 100. இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும், 30 6 இருக்குது. கேன்சல் பண்ணால் தனி வட்டி வீதம், கணக்கிடப்பட்ட தனி வட்டி வீதம் 5%. ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. ஒரே அசலுங்க சார், அவன் பிரித்து கொடுத்துருக்கான். 6 வருஷத்தை ஃபஸ்ட்டு 4 வருஷம், அடுத்து 2 வருஷம்னு கொடுத்துட்டு மொத்தமாக அந்த 6 வருஷத்தில் 180 ரூபா கிடைக்குதுன்றாங்க. தனி வட்டியில் நமக்கு தெரியும் முதல் வருஷம் என்ன வட்டி கிடைக்குதோ அதே தான் ஒரு வருஷம் கிடைக்கும். அப்போ 6 வருஷம் 180 ரூபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 30 ரூபா கிடச்சிருக்கும். அப்போ 600 ரூபாய்க்கு 30 ரூபா அப்படிங்கிறது எத்தனை சதவீதமோ அதுதான் கணக்கிடப்பட்ட தனி வட்டி சதவீதம், 5% சார். அடுத்து ஒரு குறிப்பிட்ட 47. ஒரு குறிப்பிட்ட அசல் 15 வருடங்களில் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது. கணக்கிடப்பட்ட ஆண்டு வட்டி வீதம். நமக்கு இது பொறுத்த வரைக்கும் இந்த வட்டி கணக்கில் என்ன முக்கியம்னா, அசல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, நம்பர் ஆஃப் இயர்ஸுங்க. இந்த அசல் குறிப்பிட்ட அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட அசல் அப்படின்னு கொடுத்துட்டு ஒன்றா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அல்லது என் கொடுப்பாங்க. இந்த அசல் குறிப்பிட்ட அப்படின்னு கேட்டுட்டு இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஏதோ ஒன்று கேட்டாங்கனாவே நம்ம அந்த அசல் அப்படிங்கிறது 100 ரூபான்னு அசியூம் பண்ணிக்கலாங்க சார். இங்கே அசல் 100 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 15 வருஷம் நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது 15 வருஷத்தில் எத்தனை மடங்காக மாறுன்றாங்கன்னா 4 மடங்கு. 4 மடங்குனா 400 ரூபா. தனி வட்டிங்கனால இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அசல் ப்ளஸ் வட்டின்னு பிரிக்கலாம். அது எத்தனை வருஷத்தில் மாறும்னா 15 வருஷம். அப்போ எத்தனை வருஷம் வட்டியாக இருக்குன்னா 15 வருட தனி வட்டியாக இருக்கும். அதாவது நம்ம மொத்த தொகையை அசல் ப்ளஸ் வட்டின்னு பிரிக்கலாம். அது எத்தனை வருஷம்னு தெரியறதுனால அப்போ அசலோட அத்தனை வருஷம் வட்டி சேர்ந்துருக்கும். அசல் இங்கே 100 ரூபா அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கோ அது அந்த 15 வருஷ வட்டி, அசல் ப்ளஸ் 300 ரூபா. அப்போ 15 வருட தனி வட்டி 300 ரூபா அப்படின்னா ஒரு வருட தனி வட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருட தனி வட்டி 300 ரூபா அப்படின்னா ஒரு வருட தனி வட்டி அந்த 300 15ஆல் டிவைட் பண்ணுங்கள் 2 டைமு, ஒரு வருஷத்துக்கு 20 ரூபா. அப்போ அசல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு வருஷம் வட்டி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த அசலுக்கு அந்த ஒரு வருஷம் வட்டி எத்தனை சதவீதமோ அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இங்கே நம்ம அசல் 100 ரூபான்னு எடுத்துருக்கனால நீங்கள் டேரெக்டாக ஒரு வருஷம் வட்டி என்னவோ அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது அசல் 100 ரூபா அப்படிங்கிறனால வட்டி சதவீதம் என்னென்னா ஒரு வருஷத்துக்கு என்ன வட்டி கிடைக்குதோ அதுதான் வட்டி வீதமாக இருக்கும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%. அப்படி இல்லைனா நம்ம வட்டி வீதம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருக்கோன்னா, அசல் அதுக்கான ஒரு வருஷம் வட்டி இன்ட்டு 100. அப்போ அசல் நமக்கு தெரியும் 100 ரூபான்னு எடுத்துருக்கீங்க, ஒரு வருஷம் வட்டி எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 20 ரூபா கிடச்சிருக்கு, இன்ட்டு 100. அப்போ எவ்வளோ வரும்னா 20%. நீங்கள் 100 ரூபான்னு அசியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஒரு வருஷத்துக்கு என்ன வட்டி கிடைக்குதோ அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு ஒரு வருஷம் வட்டியாக கிடைக்கும். எப்போது அப்படின்னா அசல் 100 ரூபாயாக இருக்கும்போது. அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஃபார் சென்னை. சார் அடுத்தது 48. இது தொடர் வைப்பு திட்டம். அஞ்சலகம் வந்துட்டாவே தொடர் வைப்பு திட்டம் தான். தொடர் வைப்பு திட்டத்தில் ஃபார்முலா என்ன அப்படின்னா, அதாவது கிடைக்கக்கூடிய மொத்த தொகை தான் கேட்பாங்க. A = PN + PNR/100. இதில் n அப்படிங்கிறது மாதங்களோட எண்ணிக்கை, மாதங்களின் எண்ணிக்கை, பிங்கிறது அசல், ஆர் அப்படிங்கிறது வட்டி வீதம், ஏங்கிறது கிடைக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டு மொத்த தொகை, வேறு என்ன இருக்குன்னா இந்த கேபிட்டல் என். அந்த கேபிட்டல் என் என்னென்னா
நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு ஒவ்வொரு மாதம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது தான் அசல்னு சொல்லுவோம். மாத தொகை அதுதான் இங்கே அசல்னு சொல்லுவாங்க. மாத தவணை தொகை அல்லது தொகை எப்படினாலும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்கிறேன். மாதம் என்ன தொகை இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதான் அசல்னு சொல்லுவோம். அப்படிங்கிறது மாதங்களோட எண்ணிக்கைனா நீங்கள் மொத்தமாக ஒவ்வொரு மாதம் 400 அப்படின்னா 2 வருஷத்துக்கு செலுத்துறீங்க அப்படின்னா மொத்தம் 2 வருஷத்துக்கு 24 மாதம். அப்போ 24 மாதத்துக்கு 400 அப்படிங்கிறது நீங்கள் செலுத்தின தொகை இது. நீங்கள் செலுத்தின தொகை இது, அந்த செலுத்தின தொகைக்கு கிடைச்ச வட்டி இது, ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு மொத்த தொகையாக கிடைக்கும். அப்போ மாதங்களோட எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் அப்படின்னா எத்தனை வருஷமோ 2 × 12 அப்படின்னா n = 24ங்க சார். இந்த கேபிட்டல் எண் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × n + 1/2 × 1/12 அப்படின்னு வரும். ஏன்னா நம்ம மாதங்கள் தான் ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு மாதம் 400 இருக்கும். அதாவது எப்படி தொடரைப்பு திட்டத்தில் எப்படி உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு மாதம் 400 வட்டி கொடுப்பாங்க. அடுத்த மாதம் ஒரு 400 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அங்கே ஏற்கனவே ஒரு 400 இருக்கும். அப்போ 400 + 400 800. அப்போ ரெண்டாவது மாதம் முடியும் போது 800 வட்டி கொடுப்பாங்க. மூணாவது மாதம் நீங்கள் இன்னொரு 400 இன்வெஸ்ட் பண்ணீங்க. நாங்கள் ஏற்கனவே 800 இருக்கும். அது என்னவா மாறும்னா 1500 மாறும். அப்போ ஒவ்வொரு மாதமும் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வட்டி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவானுங்க. அதனால தான் இங்கே இந்த எண்ணை கண்டுபிடிக்கும் போது இந்த மாதங்களோட எண்ணிக்கை கொடுத்துறீங்கன்னா தான் ஒவ்வொரு மாதமும் கிடைக்கக்கூடிய வட்டி இதில் டேலி ஆகும். மாதங்களுக்கு இங்கே அப்ளை பண்ணுறனால தான் நம்ம 1/12 டிவைட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு எண் அப்படிங்கிறது எப்போதுமே ஆண்டுகளில் தான் இருக்கணும். அதனால தான் மாதங்களோட எண்ணிக்கை இங்கே அப்ளை பண்ணுறனால /12 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இங்கே இந்த சம்முக்கு n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n-ங்கிறது 24 அப்படிங்கிறது இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 1/12 24 × 25 /2. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 12. இந்த 12க்கு 12 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த கேபிட்டல் எண் அப்படிங்கிறது 25ன்னு வரும். 2 விஷயம் தான் கண்டுபிடிக்கணும். மாதங்களோட எண்ணிக்கையும் இந்த கேபிட்டல் எண்ணும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வேறு முடிஞ்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தொகை என்னென்னு பாருங்கள். PN. Pங்கிறது அசல் 400. மாதங்களோட எண்ணிக்கை 2 வருஷம் 24 மாதங்கள். 24 × 4 96ங்க சார். 9600 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா PNR/100. அசல் 400. n நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க எவ்வளோனா 25. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுத்துட்டாங்க 12%. 12/100. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 25 × 4 100. 100 × 12 1200. அப்போ மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ தொகை கிடைக்குன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 9600 ப்ளஸ் அவனுங்க கொடுக்கக்கூடிய வட்டி தொகை 1200 ரெண்டும் சேர்ந்து 10800 கிடைக்கும். சரிங்களா? தொடர் வைப்பு திட்டம் அப்படின்னாவே இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துடணும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிய வேண்டியது ஸ்மால் n அப்படிங்கிறது மாதங்களோட எண்ணிக்கை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற வட்டி தொகையை கண்டுபிடிக்கும் போது இந்த கேபிட்டல் எண் தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் நம்ம கொடுத்த சமயம் எல்லாமே 5 வருஷம்னு சொல்லி கொடுத்துருப்போங்க சார். 5 வருஷம் அப்படின்னாவே இங்கே என்ன வரும்னா 305/2ன்னு வரும். சரிங்களா? 305/2 வருடம்னு சொல்லி வரும். இது 5 இயர்ஸுக்கு. ஆனால் இங்கே 2 இயர்ஸ் கூட என்ன கொடுத்தாலும் சரி இந்த ஃபார்முலாவும் இதில் இந்த கேபிட்டல் எனக்கு என்ன வருமோ அதை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு கேபிட்டல் எண் தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற வட்டி தொகை கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்லிடுங்க. அவங்க கொடுக்கக்கூடிய வட்டி தொகை மட்டும் கேட்டாங்கன்னா 1200. உங்களுக்கு இந்த 2 வருஷம் முடிவில் மொத்தமாக எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டாங்கன்னா 10800. ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. அடுத்து 49. அசல் 18000 கொடுத்துட்டாங்க. டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. 2 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அசல் 18000. இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 405 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் = 2 வருஷம் அப்படின்னாவே P × R/100 ஹோல் ஸ்கொயர்டுங்க சார். அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் 405 கொடுத்துட்டாங்க. அசல் 18000 × R/100 × R/100. இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இதில் ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. R² = 405 × 10/18. இதை அடுத்து கேன்சல் பண்ணுறதுக்கு 9ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9ஆல் கேன்சல் பண்ணலாம். இது 2 முறை வரும். இது 4 36 மீதி 4ன்னு இருக்கும். 5 45. அடுத்து இதால் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 முறை 45 × 5 25க்கு 5 மீதி 2 20 225. அப்போ R² = 225னா R = 15% சார். அதாவது R² = 225 அப்படின்னா R அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸ்கொயர் ரூட் 225 அப்படின்னா 15ன்னு வரும் சார். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 15%. 2 வருடங்கள் அப்படின்னு வந்தனால நீங்கள் எதையும் யோசிக்கவே வேணாம். டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. அசல் கொடுத்துட்டாங்க, டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடச்சிடும். ஆன்சர் 15%. ஆப்ஷன் ஏ. அடுத்து 50.
ஒரு குறிப்பிட்ட அசலானது குறிப்பிட்ட ஆண்டு கூட்டு வட்டி விகிதத்தில் 15 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. கவனிங்க, குறிப்பிட்ட அசல்னு கொடுத்தாவே தனி வட்டினாலும் சரி கூட்டு வட்டினாலும் சரி 100 ரூபான்னு எடுத்துக்கங்க. 100 ரூபா எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 வருஷம் அது என்னவா மாறுது அப்படின்றாங்கன்னா 2 மடங்காக மாறுதுன்றாங்க. இது வந்து கான்செப்ட்டுங்க சார். கூட்டு வட்டினாவே ஒரு வருஷம் முடியும் போது கிடைக்கிற வட்டி அசலோடு சேர்ந்துருச்சு அப்படின்னா அது கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஒரு வருஷம் முடியும் போது அசல் கண்டிப்பாக கூட்டு வட்டியில் மாறி இருக்கும். அப்போ இங்கே 15 வருஷம் முடியும் போது நம்ம கையில் என்ன அசல் இருக்குன்னா 200 ரூபா அசலாக இருக்கும். இப்போ என்ன கான்செப்ட்னா ஒவ்வொரு 15 வருஷத்துக்கும் நம்ம கையில் இருக்க அமௌண்ட்டு 2 மடங்காக மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது 15 வருஷத்தில் 200 ரூபாயாக மாறிடும். அவன் என்ன கேட்குறான்னா 8 மடங்காக மாறணும் அப்படின்னு சொல்கிறான். 8 மடங்குனா 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் அது 800 ரூபாயாக மாறணும். அப்போ அடுத்து 15 வருஷம் கழிச்சு நீங்கள் எதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த 200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது எத்தனை வருஷத்தில் 2 மடங்காக மாறணும்? அடுத்து 15 வருஷம். அடுத்து 15 வருஷத்தில் 2 மடங்குனா 400 ரூபாயாக மாறி இருக்கும். திருப்பி இந்த 400 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது அடுத்த 15 வருஷத்தில் என்னவா மாறினா 2 மடங்காக மாறும். 2 மடங்கு அப்படின்னா எவ்வளோ சார் ஆகும்? 800 ரூபா ஆகும். அப்போ 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது 8 மடங்காக, அது 800 ரூபாயாக மாறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னா 15, 30, 45. எத்தனை வருடங்கள் அப்படின்னா 45 வருடங்கள் ஆகும். சரிங்களா? கூட்டு வட்டியில் அவன் கொடுக்குறது கான்செப்ட்டுங்க சார். இந்த கான்செப்ட் தான் ஒவ்வொரு 15 வருஷத்துக்கும் வந்து அதான் என்னன்னா நீங்கள் எந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் 15 வருஷம் முடியும் போது 2 மடங்காக மாறும். அந்த 15 வருஷம் முடியும் போது கையில் என்ன இருக்கோ அது பிரின்சிபலாக மாறிடும். திருப்பி அந்த பிரின்சிபல் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த 15 வருஷத்தில் அது 2 மடங்காக மாறிடும். திருப்பியும் அந்த அடுத்த 15 வருஷம் முடிஞ்சும் போது கையில் என்ன இருக்கோ அது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே 2 மடங்காக மாறும். அதனால் அதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை வருடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 வருடங்கள். ஆப்ஷன் சி ஃபார் சென்னை. நம்ம தனி வட்டி கூட்டு வட்டி கொடுத்துருப்போம் சார். இந்த புது கிளாஸுக்கு இந்த டி கிளாஸுக்கும் கூட்டு வட்டி பேசிக் மட்டும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த எஃப்ங்க சார் அதுக்கு நம்ம இன்னும் நடத்தவே ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். விரைவில் கிளாஸ் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எக்ஸாமுக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடலாம். விரைவில் கால்ஃபரும் வந்துடும், இன்ஸ்டியூட்டும் ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் கடினமாக படிங்க. இன்னும் என்ன சொல்கிறதுங்க சார், ஏதாவது என்ன எக்ஸாம் வரும், குரூப் 4 வருமா, குரூப் 2 வருமா, எதுக்கு படிக்குது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கையில் என்ன நோட்ஸ் இருக்கோ ஜிகே சைடு ரொம்ப தெளிவாக இருங்க, ரொம்ப தரவு பண்ணி வச்சுருங்க. நம்ம லாங்குவேஜ் கண்டிப்பாக படிச்சுக்கலாம், அதுக்கு டைம் இருக்கும். கரண்ட் ஈவெண்ட்ஸும் மேக்ஸும் டெய்லியுமே பாருங்கள். ப்ளஸ் மற்ற சப்ஜெக்ட் அது உங்கள் ஷெட்யூல் படி போட்டு நல்லா படிங்க. ரொம்ப கடினமாக படிங்க. வாய்ப்புகள் கண்டிப்பாக வரத்துக்கான காலம் மிக குறைவாக தான் இருக்குது. அதனால் வரக்கூடிய வாய்ப்பை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப கடினமாக படிங்க. நன்றி.